26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. அண்ணனின் சீர் பெண்களின் திருமண நன்னாளில் 8 கிராம் தங்க நாணயம் மற்றும் ஒரு பட்டு புடவை வழங்கிட ரூபாய் 812 கோடி ஒதுக்கீடு. பொதுவாக இந்த வரலட்சுமி பூஜையினுடைய சிறப்புகள் அப்படின்னா அது என்னது மேம்? இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பேர்லே இருக்கு, வர கூட்டல் லக்ஷ்மி அப்படின்னு பிரிக்கலாம். இது அதாவது வரங்களை அளிக்கும் லக்ஷ்மி அப்படிங்கிறது தான் இதோட பொருள். இந்த விரதம் இருக்கிறதுக்கு யாருக்கும் கட்டுப்பாடே கிடையாது. ஆண்கள் விரதம் இருக்கலாம், பெண்கள் இருக்கலாம், கர்ப்பிணி பெண்கள் இருக்கலாம். இதையெல்லாம் தவிர்த்து வரலட்சுமி விரதம்க்கு பின்னாடி நடந்த வரலாற்று நிகழ்வு அப்படின்னா அது என்னது? அதோட வரலாறு காரண காரியம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த விரதத்தோட பலன் இரட்டிப்பாகும் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதனால எந்த ஒரு விரத முறைக்கு முன்னாடி அதோட வரலாற்று பின்னணியை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். முன்னொரு காலத்துல மகத நாடு அப்படின்னு ஒரு நாடு இருக்கு. ஆவணி மாதத்து பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமையான ஆகஸ்ட் 21ஆம் தேதி வருது. நான் முதல்ல பண்ணலாமா, எங்கள் குடும்பத்தில் இதெல்லாம் பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. பண்ணலாமா அப்படின்னா இப்போ வியாழக்கிழமை என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல அம்மனை வீட்டுக்கு அழைக்கணும். வெள்ளிக்கிழமை இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூஜை பண்ணுவோம். சனிக்கிழமை உங்ககிட்ட என்னென்ன நகை இருக்குது, என்னென்னலாம் இருக்குது போட்டு அழகுபடுத்தணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் போட்டு அவங்கள அலங்காரம் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நோன்பு சரடு, இது என்ன அப்படின்னா இந்த மஞ்சள் கலர் நூலில் 9 முடிச்சு போட்டுக்கணும். 9 முடிச்சு போட்டு வெள்ளை நிறத்தில் என்ன உணவுப் பொருள்கள் இருக்கோ எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து சொன்னால் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல, இட்லி. பொதுவாக இந்த புனர்பூஜைனா என்ன, அதை நம்ம எப்படி செய்யணும்? இப்போ நம்ம வந்து வியாழக்கிழமையே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம், வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணிட்டோம் அப்படின்னா சனிக்கிழமை புனர் பூஜை பண்ணுங்க. இல்லை நாங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் தான் அம்மனை அழைச்சி பூஜை பண்ணோம் அப்படின்னா இந்த விரத முறையை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நிறைய தகவல்களை இன்னைக்கு நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஏஎல்பி ஜோதிட முறையினுடைய கோ-ஃபவுண்டர் ஆன்மீக சொற்பொழிவாளர் அருளரசி பொதுவுடைமூர்த்தி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம். பொதுவாக ஆடி மாதத்துல வரலட்சுமி பூஜை வந்து ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாகவே கருதப்படுதுங்கும் போது பொதுவாக இந்த வரலட்சுமி பூஜையினுடைய சிறப்புகள் அப்படின்னா அது என்னது மேம்? ஒரு பெண் வந்து ரொம்ப ஒரு ஆசைப்படுற நாள், ஒரு விரதம் இருக்கிறதுக்காக ஒரு வாழ்நாளில் வருடம் முழுவதும் இந்த ஒரு நாளுக்காக காத்திருக்காங்க அப்படின்னா அதுதான் இந்த வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பேர்லே இருக்கு, வர கூட்டல் லக்ஷ்மி அப்படின்னு பிரிக்கலாம். இது அதாவது வரங்களை அளிக்கும் லக்ஷ்மி அப்படிங்கிறது தான் இதோட பொருள். இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏதோ ஒரு முனிவர்களாலேயோ இல்லை தேவர்களாலேயோ இல்லை ஏதோ ஒரு குறிப்புகள்ல இருந்தோ சொல்லப்பட்டது கிடையாது. நம்ம எந்த தெய்வத்தை நோக்கி விரதம் இருக்கமோ அவங்களே நேரடியாக வந்து மக்களுக்கு நீங்கள் இந்த விரதத்தை இருங்க, நான் இப்படியெல்லாம் உங்களுக்கு அருள் கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன ஒரு பெரிய மகத்தான விரதம் எது அப்படின்னா அது இந்த வரலட்சுமி விரதம். இது என்ன அப்படின்னா வந்து தேவி வந்து சொல்கிறாங்க, நீ எனக்காக இப்படியெல்லாம் விரதம் இரு, உன்னோட வாழ்க்கையில் என்னென்னலாம் தேவையோ, என்ன செல்வ வளம் சகல சௌபாகியம் என்னென்னலாம் ஐஸ்வர்யம் வேணும்னு நினைக்கிறியோ அதை நான் அப்படியே வாரி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம் பொதுவாக ஆவணி மாதம் இல்லை ஆடி மாத பௌர்ணமிக்கு முன்தினம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையை இதற்காக பயன்படுத்துகிறோம். தேவியே வந்து நேராக சொன்னதுனால இந்த உலகத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாரும் கட்டாயம் கடைபிடிக்கலாம். இவங்க தான் அவங்க தான் இந்த விரதம் இருக்கிறதுக்கு யாருக்கும் கட்டுப்பாடே கிடையாது. ஆண்கள் விரதம் இருக்கலாம், பெண்கள் இருக்கலாம், கர்ப்பிணி பெண்கள் இருக்கலாம். இதையெல்லாம் தவிர்த்து நான் தனிமையில் இருக்கேன் இந்த விரதத்தை இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் இருக்கலாம். ஏன் அப்படின்னா உங்களோட பேர பசங்க, உங்களோட பிள்ளைங்க, உங்களோட சந்ததிகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு இருக்கலாம். ஆண்கள் ஏன் இருக்கலாம் அப்படின்னா விக்ரமாதித்ய ராஜாவே இந்த விரதம் இருந்து அதற்கப்புறம் தான் ஒரு பெயர் பெற்ற புகழ் வாங்கினாரு அப்படிங்கிற ஒரு வரலாறும் உண்டு. அதனால வயது வித்தியாசம் பார்க்காமல் எல்லாருமே இருக்கலாம். வயது முறைக்கு ஏற்றபடி இந்த விரதம் இருக்கிறதுல ஒருவேளை பால் பழம் உண்டோ அந்த மாதிரி விரதம் இருக்கலாம். கர்ப்பிணி பெண்கள் இந்த பால் பழம் இல்லை உணவு முறையை எடுத்துக்கிட்டே கூட விரதம் இருக்கலாம். பொதுவாக தமிழர்கள் பின்பற்றுகிற ஒவ்வொரு உகந்த நாளுக்குமே வந்து வரலாற்று பின்னணியில வந்து ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். அப்படி வரலட்சுமி விரதம்க்கு பின்னாடி நடந்த வரலாற்று நிகழ்வு அப்படின்னா அது என்னது? இது வந்து ரொம்ப ஒரு அவசியமான கேள்வியா நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா எந்த ஒரு விரதத்தையுமே அதோட வரலாறு காரண காரியம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த விரதத்தோட பலன் இரட்டிப்பாகும் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதனால எந்த ஒரு விரத முறைக்கு முன்னாடி அதோட வரலாற்று பின்னணியை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப
ரொம்ப அவசியம். முன்னொரு காலத்துல மகத நாடு அப்படின்னு ஒரு நாடு இருக்கு. அந்த மகத நாட்டுல குண்டினபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அங்க வாழ்ந்துட்டு இருக்கவங்க தான் சாருமதி அப்படிங்கிறவங்க. இந்த சாருமதி எப்படிப்பட்ட பெண் அப்படின்னா, கணவன் மேல மதிப்பும் மரியாதையும் மிகுந்த ஒரு தீவிரமான பதிவிரதை இவங்க. இவங்க தினமும் அதிகாலையில எழுந்து தன்னோட பெற்றோர், கணவனோட பெற்றோர், பெரியோர்கள் எல்லாருக்கும், கணவருக்கு எல்லாருக்கும் பாதத்துல விழுந்து வணங்கிட்டு தான் அவங்களோட வேலையை தொடங்குவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சாருமதி அப்படின்னு அங்க உள்ளவங்களுக்கு சொன்னாலே, அந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு அவங்க ரொம்ப கருணையும் அன்பும் மிகுந்த ஒரு தீவிர பதிவிரதை அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும். இந்த மாதிரி சாருமதி வாழ்ந்துட்டு இருக்கும்போதே இவங்களோட கனவுல அந்த லக்ஷ்மி தேவி தோன்றுறாங்க. தோன்றி என்ன சொல்றாங்கன்னா, "நீ வந்து இந்த மாதிரி எனக்காக ஆவணி மாத பௌர்ணமிக்கு முன்னாடி விரதம் இரு. அப்படி விரதம் எப்படி இருக்கணும்னா, கலசம் வச்சு என்னைய நினைச்சு வழிபாடு பண்ணு." அதற்குரிய வழிமுறைகளை எல்லாம் சாருமதி கனவுலயே சொல்றாங்க. "நீ இந்த மாதிரி வழிபாடு பண்ணி எனக்காக இந்த ஒரு நாள் விரதம் இரு. உன்னோட வாழ்க்கைக்கு தேவையான சகல சௌபாக்கியத்தையும் நான் கொடுத்து பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் சாருமதி எழுந்து என்ன பண்றாங்க, இப்போ உள்ள காலகட்டத்துல நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்னா, நம்ம மட்டும் அந்த விரதம் இருந்துட்டு நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைப்போம். ஆனா இந்த சாருமதி எழுந்து காலையில ஊர் மக்கள் எல்லாரையும் ஒரு இடத்துல கூட்டி எல்லாருக்கும் சொல்றாங்க. இந்த மாதிரி லக்ஷ்மி தேவி என்னோட கனவுல வந்து சொல்றாங்க. அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த விரதம் இருக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி அவங்க குறிப்பிட்ட இந்த ஆவணி மாத பௌர்ணமிக்கு முன் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வருது. அந்த ஊரே ஒண்ணு சேர்ந்து அந்த அம்மனை நினைச்சு கலசத்துல அவங்கள எழுந்தருள பண்ணி, "நீ இங்க தாம்மா இருக்க" அப்படின்னு சொல்லி பூஜை எல்லாம் பண்றாங்க. அம்மன் சொன்ன மாதிரியே, லக்ஷ்மி தேவி சொன்ன மாதிரியே பூஜை பண்றாங்க. பூஜை பண்ணி பிரசாதங்களையும் இந்த தாம்பூலங்களையும் தங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிறாங்க. அத வழக்கமா வச்சு தான் இன்னைக்கும் இந்த தாம்பூல பரிமாற்றம் நடந்துட்டு இருக்கு. இப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பெண்களோட வாழ்க்கையில இந்த மாங்கல்ய பலம் மட்டும் இல்லாம சகல சௌபாகியமும் அவங்க வாழ்க்கையில இருக்கு. அடுத்ததா இன்னொரு புராண கதை சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, பார்வதி தேவியும் அந்த சிவபெருமானும் கைலாயத்துல பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது பார்வதி தேவி கேட்குறாங்க, "இந்த உலக மக்கள் எவ்வளோலாம் துன்பத்தை அனுபவிக்கிறாங்க நாதா, இவங்க இந்த துன்பமே வரக்கூடாது. எல்லா விதத்திலயும் இந்த மக்கள் நல்லா இருக்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு நேரத்துல நம்மளை நோக்கி தான் கை கூப்பி இவங்க துழறாங்க. இவங்களுக்கு எந்த கஷ்டமுமே இருக்கக்கூடாது. அப்படின்னா நாங்க என்ன விரதம் இருக்கணும்? நானும் இவங்களோடவே சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன விரதம் இருக்கணும்?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இவரு சிவபெருமான் சொல்றாரு, "தேவி, அந்த விரதம் இருக்கிறது அவ்வளோ ஈஸியானது கிடையாது. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே நீ நல்லா இருக்கணும்னு கேட்குற. எந்த துன்பம் துயரம் இல்லாம இருக்கணும்னு கேட்குற. நான் ஒரு கதை சொல்றேன்." அப்படின்னு சொல்லி சாருமதியோட கதைய பார்வதி தேவிக்கு சிவபெருமானே சொல்றார். இந்த மாதிரி ஒரு பொண்ணு கணவன் மேல ரொம்ப தீவிரமா இருக்கிறவங்க அவங்க. அவங்களே இந்த மாதிரி விரதம் இருன்னு லக்ஷ்மி தேவியே நேரா வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப நான் உனக்கு அத சொல்றேன் அப்படின்னு சொல்லி இந்த வரலட்சுமி விரதத்தோட தாத்பரியம் என்ன? எப்படியெல்லாம் இருக்கணும்? அதெல்லாம் பார்வதி தேவிக்கு சொல்றார். பார்வதி தேவியும் உடனே வந்து அவங்க மட்டும் செய்யல. உலக மக்களை எல்லாம் பார்த்து சொல்றாங்க. அங்க தேவலோகத்துல இருக்கவங்க, கைலாயத்துல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரையும் பார்த்து சொல்றாங்க. இந்த மாதிரி வரலட்சுமி தேவிய நம்ம நோக்கி விரதம் இருந்தோம், கலசத்துல வச்சு விரதம் இருந்தோம் அப்படின்னா, அவங்க சகல சௌபாகியங்களையும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவியே எல்லாரும் கூப்பிட்டு பண்ண ஒரு விரதம் தான் இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது. அதனால அந்த கடவுளே நேரடியா வந்து சொல்றதுனால இந்த விரதத்திற்குரிய பலனும் அளப்பரியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப பொதுவா எங்க எல்லாருக்கும் ரொம்ப ஆவலோட இருக்கு. இந்த வரலட்சுமி விரதம் இந்த வருடத்துல எப்ப வருது? அந்த விரதம் நம்ம எப்படி இருக்கலாம்? வரலட்சுமி விரதம் இந்த வருடம் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வருது. ஆவணி மாத பௌர்ணமிக்கு. சில நாள் வந்து ஆடி மாசத்திலே வந்துரும். இந்த தடவை ஆவணி மாதம் வருது. ஆவணி மாதத்து பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமையான ஆகஸ்ட் 21ஆம் தேதி வருது. இந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கிறதுக்குன்னு குடும்ப மரபுகள் இருக்கு. சில பேருக்கு குடும்ப மரபுகள் இருக்கு. அந்த குடும்ப மரபை பின்பற்றி செய்றவங்க எப்பவும் போல அதே முறையில செய்யலாம். இல்ல இந்த பதிவை பார்த்துட்டு எனக்கு வரலட்சுமி விரதம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. நான் முதல்ல பண்ணலாமா? எங்க குடும்பத்துல இதெல்லாம் பழக்கம் இல்ல அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க. பண்ணலாமா அப்படின்னா கட்டாயம் பண்ணலாம். ஏன்னா அதற்கு நானே ஒரு உதாரணம். சில பேர் வந்து சொல்லுவாங்க, இல்ல இல்ல அப்படிலாம் பண்ணக்கூடாது. இந்த முகம்லாம் வந்து பரம்பரையா எடுத்து கொடுத்தாதான் பண்ணலாம் அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது. இந்த வரலட்சுமி விரதத்தை நானே இப்ப தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அந்த விரதம் பண்ணக்கூடிய நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க ஏதோ ஒரு பெரிய சாதிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையில மற்ற எல்லா நாளையும் விட இந்த நாள் அப்பாடா ஏதோ ஒண்ணு சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திருப்தியை இந்த விரதம் கொடுக்கும். அதனால நீங்க புதுசா ஆரம்பிக்கிறவங்களா இருந்தாலும் மகாலட்சுமி படம் இருக்கும்.
அந்த படத்தை வச்சு பண்ணலாம். இல்ல நான் இந்த வருடமே கலசம் வச்சு பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னாலும் பண்ணலாம். இல்ல இந்த வருடம் நான் படம் வச்சுட்டு அடுத்தடுத்த வருடத்துல கலசம் வச்சு வழிபாடு பண்றேன் அப்படின்னாலும் பண்ணலாம். இந்த கலசத்துல முகம் வச்சு வழிபாடு பண்றதும், இல்ல கலசத்திலேயே அந்த தேங்காயிலேயே அம்மனோட முருகமா பாவிச்சு நீங்க பண்றதும் அதெல்லாம் உங்களோட விருப்பம். பொதுவா இந்த வரலட்சுமி விரதம் வந்து 3 நாட்கள் அனுசரிக்கப்படும். எப்படின்னா வியாழன், வெள்ளி, சனி 3 நாள். இல்ல சில பேர் வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாள் பண்ணுவாங்க. எல்லாமே அவங்கவங்களோட குடும்ப மரப பொறுத்தது. இப்ப வியாழக்கிழமை என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல அம்மன வீட்டுக்கு அழைக்கணும். வெள்ளிக்கிழமை இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூஜை பண்ணுவோம். சனிக்கிழமை புனர் பூஜை பண்ணுவோம். இல்ல சில பேர் வெள்ளிக்கிழமை தான் அம்மன அழைக்கிறவங்களா இருப்பாங்க காலையில. வெள்ளிக்கிழமையே அம்மன அழைச்சுட்டு, வெள்ளிக்கிழமையே வரலட்சுமி பூஜையும் பண்ணிட்டு, சனிக்கிழமை ஒரு நாள் விட்டுட்டு, ஞாயிற்றுக்கிழமை இந்த புனர் பூஜை அப்படிங்கிறத செய்யணும். இப்ப முதல்ல இந்த வியாழக்கிழமை முதல்ல அம்மன அழைக்கிறது. மாலை 6 மணிலேருந்து 7:30க்குள்ள நீங்க அழைச்சுக்கலாம். இல்ல 6 மணிக்கு மேல எப்படி நேரம் இருக்கோ நீங்க அத பொறுத்து அழைச்சுக்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இந்த வரலட்சுமி விரதத்திற்காக வீட்டோட ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்கணும் நீங்க. சில பேருக்கு பாரம்பரியமா சில மனைகள் இருக்கும். இல்ல இந்த இடத்துல தான் வருடா வருடம் நாங்க செய்றோம்னு இருக்கும். அதற்காக பலகை இருக்கும். இல்ல அதற்காக அம்மனை வைக்கிறதுக்காக அலங்கார அமைப்புகள் இருக்கும். அதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கலாம். இல்ல நாங்க இப்ப முதல் வருடம் அப்படின்னா மணப்பலகை எடுத்து அதை நல்லா சுத்தப்படுத்தி தொடச்சு அந்த மணப்பலகையில மஞ்சள் தடவி அதன் மேல ஒரு வாழை இலை, நுனி வாழை இலையை பரப்பி அதன் மேல பச்சரிசி ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. பச்சரிசி வச்சு அதன் மேல வைக்கக்கூடிய கலசம் வெண்கலம் அல்லது வெள்ளி கலசத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த வெள்ளி கலசத்துலயும் 2 முறைகள் இருக்கு. ஒண்ணு வந்து அரிசி நிரப்புறது, இன்னொன்னு நீர் நிரப்புறது. அதுவும் அவங்கவங்களோட குடும்ப பாரம்பரியம். பெரும்பாலும் அரிசிய நிரப்பி செய்றது தான் வழக்கத்துல இருக்கு. இந்த அரிசிய நீங்க அதன் ஃபுல்லா நிரப்பிக்கிட்டு, அதற்கெல்லாம் முன்னாடி இந்த கலசத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு, ஒரு மஞ்சள் கலர் நூல் அதுல கட்டிக்கணும். மங்களகரமா ஆரம்பிக்கிறதுக்காக இதையெல்லாம் செஞ்சுக்கணும். இந்த பச்சரிசிய நிரப்பி, அந்த பச்சரிசிக்குள்ள சேர்க்க வேண்டிய பொருள்கள் அப்படின்னு சில பொருள்கள் இருக்கு. அத வந்து நீங்க வந்து இப்போலாம் நாட்டு மருந்து கடைகள்ல இந்த பூஜை சாமான் கிடைக்கக்கூடிய இடத்திலே போய் கேட்டீங்க. வரலட்சுமி விரதத்திற்கு தேவையான பொருள்கள் அப்படின்னு கேட்டீங்கனாலே அவங்களே குடுத்துடுறாங்க. நீங்க அதுல முக்கியமா வாங்க வேண்டியது இந்த காதோல கருகமணி அப்படிங்கிறது. அந்த பச்சரிசிக்குள்ள காதோல கருகமணி, எலுமிச்சம்பழம், வெத்தலை பாக்கு, ஏலக்காய், கிராம்பு இந்த மாதிரி வாசனை பொருட்கள் சேர்த்துக்கணும். நாணயம், தங்க நாணயம் இருந்தா சேர்த்துக்கலாம். வெள்ளி நாணயம் சேர்த்துக்கலாம். இல்ல ரூ. 1 காயின், ரூ. 5 காயின் சேர்த்துக்கலாமா அப்படின்னா ரூ. 1 காயினா இருந்தா 9 இல்ல 11 உங்களுக்கு எப்படி சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு கலசத்தோட வாய்ப்பகுதியில மாவிலைய வச்சுக்கோங்க. மாவிலைய வச்சுக்கிட்டு ஒரு முழு மட்டை தேங்காய் எடுத்து அந்த தேங்காயை ரொம்ப சுத்தப்படுத்தாம ஓரளவு சுத்தப்படுத்திக்கிட்டு அந்த தேங்காய் முழுவதும் மஞ்சள் தடவி அதற்கு சந்தனம் குங்குமம் வச்சு இந்த கலசத்தோட வாய்ப்பகுதியில இப்ப நீங்க வச்சுக்கணும். வச்சுட்டு அந்த முகம் இருக்கு அப்படின்னா முகம் வச்சுட்டு அந்த தேங்காயில நீங்க அந்த கலசத்துக்குரிய பாவடையோ இல்ல புடவையோ நீங்க எடுத்து வச்சிருப்பீங்க. என்ன வச்சிருக்கீங்களோ அதை கட்டி முதல்ல ஜடையெல்லாம் வச்சு நீங்க எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களோட அம்மாவுக்கோ இல்ல நீங்க அவங்கள பொண்ணா நினைச்சோ இல்ல ஒரு ஃப்ரெண்டா நினைச்சோ எப்படியெல்லாம் அவங்கள அழகுபடுத்தணும்னு நினைக்கிறீங்களோ உங்ககிட்ட என்னென்ன நகை இருக்கு என்னென்னலாம் இருக்கு போட்டு அழகுபடுத்தணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் போட்டு அவங்கள அலங்காரம் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வியாழக்கிழமை மாலை இந்த 6 மணிக்கு முன்னாடியே இதெல்லாம் நீங்க ரெடி பண்ணி வச்சிருங்க. இப்போ வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு அப்புறம் நீங்க அலங்காரம் பண்ணி ஏற்கனவே வேற ஒரு ஸ்டூல்லையோ இல்ல வேற ஒரு பலகையிலையோ வச்சிருப்பீங்க. அந்த பலகையோட அவங்கள அப்படியே தூக்கிட்டு போய் உங்களோட வீட்டு வாசல்ல வெளில வச்சுக்கணும். வெளியில எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா நீங்க அலங்காரம் பண்ண அம்மனோட முகம் வீட்டை பார்த்து இருக்கணும். இப்போ அந்த மாதிரி வச்சுக்கிட்டு வீட்டு வாசல்ல வச்சு அவங்களுக்கு முதல்ல தீப தூபம்லாம் காட்டிடுங்க. இந்த அழைக்கிற முறையிலையும் சில பேர் அக்கம் பக்கத்தை கூப்பிட்டு அழைப்பாங்க. அப்படி இருந்தா அவங்கள அக்கம் பக்கத்து பெண்கள் இருக்காங்கன்னா கூப்பிட்டுக்கோங்க. இல்ல நான் தனியா தான் இருக்கேன், ஃப்ளாட்ல இருக்கேன், நான் தனியாவே கும்பிட்டுக்கிறேன்னாலும் தனியா நீங்க கும்பிட்டுக்கலாம். பின்புறத்துல நீங்க அம்மன் பாடல்களை ஒலிக்க விட்டோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச அம்மன் பாடலை பாடிக்கிட்டோ நீங்க அந்த வாசல்ல ஃபர்ஸ்ட் தீப தூபம் காமிச்சிட்டு மனதார வணங்கிக்கணும். அம்மா உங்களை நாங்க இந்த கலசத்துல எழுந்தருள பண்ணியிருக்கேன். உங்களை இப்ப நான் எங்க வீட்டுக்குள்ள லக்ஷ்மி தேவியா கூட்டிட்டு போறேன். இந்த பூஜை நல்ல முறையில நடந்து நீங்க எப்பவுமே என் கூட இருக்கணுமா அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிட்டு அவங்கள அப்படியே தூக்கிட்டு வந்து நீங்க ஏற்கனவே கலசத்துல ஒரு மணப்பலகை போட்டு வாழை இலை பச்சரிசி எல்லாம் போட்டு வச்சிருப்பீங்க. அந்த வாழை இலையில பச்சரிசியை பரப்பி
இந்த நீங்கள் அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிற அம்மனை அப்படியே அதில் தூக்கி வச்சிருங்க. வச்சுட்டு இப்போ நெய்வேத்தியமாக முத நாளுக்கு மிளகு பொங்கல் அல்லது பருப்பு பாயாசம் 2ல் ஏதாவது நீங்கள் ஒன்று செஞ்சுக்கலாம். அதை இப்போ அந்த நீங்கள் அலங்காரம் பண்ணி வச்சிருக்க அம்மன் முன்னாடி வச்சு தீப தூபம்லாம் மறுபடியும் காமிச்சு, அம்மா உங்களை வீட்டுக்குள்ளே நான் கொண்டு வந்துட்டேன், நாளைக்கு இந்த பூஜை எந்த தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணுமா அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க. இதுதான் நீங்கள் அம்மனை அழைக்கிற முறை. வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் அம்மனை அழைக்கணும் அப்படின்னா காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே நீங்கள் அம்மனை அழைச்சிக்கலாம். இதே மாதிரியே நீங்கள் அம்மனை அழைச்சிட்டு வரலாம் வீட்டுக்குள்ளே. இப்போ வெள்ளிக்கிழமை நீங்கள் வியாழக்கிழமை அம்மனை அழைச்சாலும் பரவாயில்ல, வெள்ளிக்கிழமை நீங்கள் அம்மனை அழைச்சிருந்தாலும் பரவாயில்ல. இந்த பூஜை நேரம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை பொறுத்த வரைக்கும் மாறாது. வெள்ளிக்கிழமை என்ன அப்படின்னா 10:30 மணிக்கு முன்னாடியே செஞ்சிடணும். அதாவது ராகு கால யமகண்ட நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் பூஜை செஞ்சிடணும். இல்லை காலை நேரத்தில் எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னா வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் இந்த வரலட்சுமி பூஜையை செய்யலாம். வரலட்சுமி பூஜையை தொடங்குறதுக்கு முன்னாடி நோன்பு சரடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். வரலட்சுமி பூஜையில இந்த நோன்பு சரடு போடுவாங்க. நோன்பு சரடு இது என்ன அப்படின்னா, இந்த மஞ்சள் கலர் நூலில் 9 முடிச்சு போட்டுக்கணும். 9 முடிச்சு போட்டு ஒரு பூ நடுவில் வச்சு கட்டிக்கிறது தான் இந்த நோன்பு சரடு அப்படிங்கிறது. சில பேர் பூ வச்சும் கட்டிப்பாங்க, சில பேர் அவங்கவுங்களுக்கு குடும்ப பாரம்பரியத்துக்குன்னு 5 முடிச்சு அல்லது 16 முடிச்சுகள் வரைக்கும் இருக்குது. நோன்பு சரடு அவங்கவுங்களோட குடும்ப மரபுக்கு எப்படியோ அதற்கேற்ற மாதிரி தான் அவங்க அதை தயார் பண்ணிக்கணும். தயார் பண்ணி அந்த அம்மன் பாதம் வச்சுக்கணும். நீங்கள் கலசத்தில் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த அம்மன் பாதத்தில் வச்சுட்டு மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சு அந்த பிள்ளையாருக்கு ₹1 நாணயம், அவருக்கு பொட்டெல்லாம் வச்சு தேங்காய், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் எல்லாம் வச்சு முதல்ல பிள்ளையார் பூஜை பண்ணணும். பிள்ளையார் பூஜை பண்ணும்போது வேண்டிக்கணும், விநாயகா எல்லாத்துக்கும் எங்களோட காரியம் எது தொடங்குறதா இருந்தாலும் உங்களை தான் முதல்ல வணங்குவோம். அந்த மாதிரி ரொம்ப ஒரு உயர்ந்த விரதமான வரலட்சுமி விரதத்தை நாங்கள் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இந்த விரதம் முடிகிற வரைக்கும் நீ தான்ப்பா எங்கள் கூடவே இருந்து நல்லபடியாக அதை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு பூஜை பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு தாமரை மலர் இல்லை வெள்ளை கலரில் என்ன பூவெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் ரொம்ப 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 பிடித்தம் அந்த அம்பாளுக்கு. நீங்கள் மற்றபடி மாலை போட்டுக்கலாம். அந்த கலசத்தில் ரெடி பண்ணி வச்சுருக்க அம்மனுக்கு என்னென்ன பூக்களால் அலங்காரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களோட விருப்பம். நீங்கள் வந்து குறிப்பாக இந்த அர்ச்சனைக்கு குங்குமம், வில்வ இலை, தாமரை இலை, துளசியை கூட நீங்கள் அங்கே வச்சுக்கலாம். துளசி மறிக்குழந்தெல்லாம் கிடைக்குதுன்னா அவங்க பாதத்தில் வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து நல்ல ஒரு உங்கள் மனதே வந்து உங்களோட பக்தியை வெளிப்படுத்துகிற விதமாக அந்த நாள் உங்களுக்கு அமையும். நீங்கள் இதை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். நீங்கள் அர்ச்சனை பண்ணும்போது அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம், வரலட்சுமி ஸ்தோத்திரம், இல்லை மகாலட்சுமி ஸ்தோத்திரம், அபிராமி அந்தாதி, லலிதா சகஸ்கரநாமம், அம்மன் பாடல்கள் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்ல தோணுதோ எல்லாத்தையும் சொல்லி நீங்கள் ஒன்றால் அர்ச்சனை பண்ணலாம். இதில் பூக்களாலையும் பண்ணலாம், வில்வ இலையை வச்சும் பண்ணலாம், குங்குமத்தை வச்சும் பண்ணலாம். நீங்கள் தனியாக தான் பண்ணணும்னு இல்லை, அக்கம் பக்கத்தில் இருக்கிற பெண்களை கூப்பிட்டும் அவங்களுக்கும் கொஞ்சம் குங்குமம் என்னென்னலாம் பண்ண முடியுதோ பண்ணலாம். ஆனால் அவங்கள கூப்பிடுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு தாம்பூலம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அன்னைக்கு தாம்பூலம் பரிமாறிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெண்ணோட மாங்கல்ய பலத்துக்கு ரொம்ப அடித்தளமாக இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு 5 பேரை கூப்பிடுறீங்க, 7 பேரை கூப்பிடுறீங்கன்னா ரொம்ப இல்லைனாலும் ப்ளவுஸ் பிட்டு, வெத்தலைப்பாக்கு, பூ, பழம் இதையாவது வச்சு கொடுங்க. இந்த மாதிரியான நம்மளோட வேண்டுதல்களை செய்யும்போது இந்த விரதம் எப்படி இருக்கும் அப்படின்னா அம்பாலே நேரடியாக வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான எல்லா செல்வ வளத்தையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். நோன்பு சரடு சொன்னீங்க, அதை வந்து அந்த விரதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? நோன்பு சரடை கட்டிக்கலாம், நம்ம கையிலே இருக்கலாம். சில பேர் வந்து அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் அதை கையில் வச்சுருப்பாங்க. சில பேர் தானாகவே விழட்டும் அப்படின்னும் வச்சுருப்பாங்க. சில பேர் அந்த நோன்பு நாள் அன்னைக்கு வச்சுருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை அதை எடுத்து அடுத்த வரலட்சுமி விரதம் வர வரைக்கும் தங்களோட பூஜை அறைகளில் வச்சுப்பாங்க. இது அவங்களோட குடும்ப மரபை பொறுத்தது. உங்களுக்கு எந்த மாதிரியா இதை வச்சுக்கணும் அப்படின்னு தோணுதோ நீங்கள் அந்த முறையில் இதை வச்சுக்கலாம். நம்ம இப்போ பொதுவாக வரலட்சுமி பூஜைக்கு வந்து எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுக்கு A to Z எல்லாமே சொல்லி கொடுத்துட்டீங்க. அந்த நாளில் அம்பாளுக்கு என்ன நம்ம நெய்வேத்தியம் படைக்கலாம்? வெள்ளை நிறத்தில் என்ன உணவுப் பொருள்கள் இருக்கோ எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து சொன்னால் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. இட்லி, நீங்கள் இட்லி வச்சிங்கன்னா கூட அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இட்லி, சர்க்கரை பொங்கல், இந்த வெள்ளை கொண்டக்கடலையில் இருக்கக்கூடிய சுண்டல், பாயசம், அதுவும் வந்து வெள்ளை கலரில் சேமியாவில் பண்ணுறீங்க இல்லை அரிசி பாயசமாக பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். சுண்டல், வடை, பொதுவாக 5 பொருள்களை வச்சு நைவேத்தியம் பண்ணுறத வந்து வழக்கத்தில் வச்சுருக்காங்க எல்லாருமே. இல்லை நாங்கள் முதல்ல செய்கிறோம், எங்களால் 5 பொருள்லாம் செய்ய முடியாது அப்படின்னா வெறும் சர்க்கரை பொங்கலை வச்சு கூட நீங்கள் மனதார உங்களோட பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் வைக்கலாம். இந்த வரலட்சுமி விரத நாளில் அவங்க அப்படியே ஏற்றுப்பாங்க. அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா இந்த நாளில் இந்த முறையில் செய், அதாவது பயப்படாமல் என்னை நினச்சி சுத்தபத்தமாக இருந்து இந்த விரதத்தை நீ செய்கிற அப்படின்னா உன்னோட வாழ்க்கைக்கு தேவையான சகல சௌபாக்கியத்தையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து வரலட்சுமி பூஜை நீங்கள் சொல்லும் பொழுதே வந்து சொன்னீங்க
புனர் பூஜை அப்படிங்கிற ஒண்ணு செய்யணும் அப்படின்னு சொல்லி. பொதுவா இந்த புனர் பூஜைனா என்ன? அத நம்ம எப்படி செய்யணும்? இப்ப நம்ம வந்து வியாழக்கிழமையே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணிட்டோம் அப்படின்னா, சனிக்கிழமை புனர் பூஜை பண்ணுங்க. இல்ல நாங்க வெள்ளிக்கிழமை காலையில தான் அம்மன அழைச்சு பூஜை பண்ணோம் அப்படின்னா, சனிக்கிழமை ஒரு நாள் விட்டுட்டு, ஞாயிற்றுக்கிழமை இந்த புனர் பூஜைய செய்யுங்க. இந்த புனர் பூஜைய நீங்க சனிக்கிழமை செஞ்சாலும் சரி, இல்ல ஞாயிற்றுக்கிழமை செய்தாலும் சரி, காலையில 10 மணிக்கு மேல செய்யுங்க. அலங்காரம்லாம் பண்ணி, அர்ச்சனை எல்லாம் பண்ணி அந்த அம்பலம் வச்சிருப்பீங்க. அந்த அம்பால அப்படியே எடுத்துட்டு போய், அந்த கலசத்தோட அப்படியே தூக்கிட்டு போயி, நீங்க வீட்ல அரிசி வச்சிருக்கக்கூடிய பாத்திரம், அது அரிசி பானையா இருக்கலாம், இல்ல ட்ரம்மா இருக்கலாம், வாளியா இருக்கலாம். இப்ப எந்த பாத்திரத்துல நீங்க அரிசி பயன்படுத்துறீங்களோ வீட்டிற்கு உணவுக்கு, அந்த அரிசி பாத்திரத்துல அப்படியே உங்கள கலசத்தோட கொண்டு போய் வைக்கணும். வச்சுட்டு என்ன வேண்டிக்கணும் அப்படின்னா, அம்மா இந்த வருஷம் நான் வரலட்சுமி விரதத்த இந்த பூஜைய நல்லபடியா நிறைவேத்தியிருக்கேன். நீங்களும் எங்களுக்கு வந்து அருள் குடுத்துருக்கீங்க. இந்த அருள் குடுத்துட்டு நீங்க எங்க வீட்ல இருந்து போயிடாம, இந்த அரிசி பானையில இருந்து எப்பவுமே அன்னபூரணியா இருந்து எங்களுக்கு சகல சௌபாகியத்தோட ஐஸ்வர்யத்தையும் குடுங்கம்மா. எங்க கூடவே இருந்து எங்க குடும்பத்த நீங்க எப்பவுமே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு, நீங்க அப்படியே திரும்ப எந்த இடத்துல வச்சு பூஜை பண்ணீங்களோ அந்த இடத்துக்கு எடுத்துட்டு வந்துரலாம். இப்ப அந்த கலசம் இருக்கு. அந்த இத என்ன பண்ணணும் மேம்? இப்ப இந்த கலசத்துல நம்ம உள்ள சேர்த்திருக்கோம், நெறைய பொருள்கள் சேர்த்திருக்கோம். அதற்கெல்லாம் முன்னாடி இந்த மாலை, பூக்கள் இதெல்லாம் வந்து குப்பையில நம்ம சேர்த்துரலாம். அதற்கு முன்னாடி இந்த அம்மன் முகம் எடுத்து எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியா நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப இந்த கலசத்துல இருக்கக்கூடிய இந்த எலுமிச்சம்பழம், கிராம்பு, ஏலக்காய் இந்த மாரி உணவுப் பொருள்கள், வாசனை பொருள்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா, அதெல்லாம் வந்து நம்ம உணவுப் பொருளோட சேர்த்து பயன்படுத்தலாம். அந்த வச்ச தேங்காவ இனிப்பு பொருள் செய்யறதுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும். மற்றது செய்யறதுக்கு பயன்படுத்தக்கூடாது. இப்ப உள்ள இருக்கக்கூடிய அரிசிய எடுத்து சர்க்கரை பொங்கல் செஞ்சுக்கலாம். எல்லா அரிசியிலயும் சர்க்கரை பொங்கல் நம்மளால செய்ய முடியாது. அதனால கொஞ்சம் அரிசி எடுத்து சர்க்கரை பொங்கல் செஞ்சுட்டு, மிச்சம் இருக்கக்கூடிய அரிசியில அடுத்ததாக வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்திக்குரிய பட்சணங்கள் செய்யறதுக்கு பயன்படுத்துறது தான் காலம் காலமா வழி வழியா வர்ற மரபு. அதனால கிருஷ்ண ஜெயந்தி பட்சணங்கள் செய்யறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. அந்த காதோல கருகமணி அது எல்லாமே வந்து சேர்த்து மொத்தமா பூஜை அறை குப்பைய நம்ம தனியா தான் வைப்போம். எதோடையும் சேர்க்க மாட்டோம். அந்த பூஜை அறை குப்பையில இந்த காய்ந்த பூக்கள், மாலை, இந்த காதோலை கருகமணி இந்த மாதிரியான விஷயங்கள சேர்த்துக்கோங்க. நீங்க உள்ள போட்ட நாணயங்கள எடுத்து ஏதாவது ஒரு துணியிலயோ, இல்ல ஏதாவது ஒரு பெட்டி மாதிரியான சின்ன இதுலயோ வச்சு, நீங்க எந்த இடத்துல பணம் வைத்து எடுப்பீங்களோ, வீட்ல உள்ள செலவுக்கோ, இல்ல எந்த இடத்துல வச்சு பணம் புழங்கி எடுக்கிறீங்களோ, அந்த இடத்துல வச்சு நீங்க வேண்டிக்கோங்க. அம்மா உங்கள நாங்க வந்து மனதார வணங்கிட்டு இங்க வைக்கிறோம். எங்க வீட்ல எப்பவுமே செல்வ வளத்துக்கும் குறைவு இருக்கக்கூடாதும்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கலாம். பூஜை செய்யும் பொழுது கலசத்துல வந்து ஒண்ணு அரிசி நிரப்பிக்கலாம், இல்லன்னா நீர் நிரப்பிக்கலாம்னு சொன்னீங்க. அரிசிய வந்து நம்ம உணவுப் பொருட்கள் செய்யறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒருவேளை நீர் வச்சிருந்தா, அவங்க எப்படி அந்த நீரை பயன்படுத்தணும்? நீர் வச்சிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமா கையாளணும். ஏன்னா வந்து நீங்க அலங்காரம் பண்ணும்போதுலேருந்து எல்லாமே இந்த அதோட பேலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை நீர் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதுல உள்ள போட்டிருக்க பொருள்கள் எல்லாம் எலுமிச்சம்பழம் எடுத்து பயன்படுத்திக்கலாம். மத்த கிராம்பு இந்த மாதிரியான பொருட்கள் ஊறி போயிடும். ஊறி போயிருந்துச்சுன்னா, அதையும் பூஜை அறை குப்பையோட சேர்த்துக்கோங்க. நாணயங்கள் எடுத்து சுத்தம் பண்ணிட்டு எப்பவும் சொன்ன இடத்துல வச்சுக்கலாம். அந்த நீரை ஏதாவது வீட்ல செடி இருக்கு, பெரும்பாலும் துளசி செடி இருக்கும், இல்ல ஏதாவது செடிகள் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த செடிகள்ல கொட்டிடுங்க. யார் கால்லயும் படாத இடத்துல அந்த நீரை கொட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது மட்டும் இல்லாம இன்னொரு கேள்வி இருக்கும். இந்த நேரத்துல எல்லாத்தையும் வைக்க சொல்லிட்டோம். இவங்கள எந்த இடத்துல வைக்கிறது அப்படிங்கிறது முதலா செய்றவங்களுக்கு இதா இருக்கும். பெரும்பாலும் அம்மனோட முகம் கிழக்கு அல்லது வடக்கு திசையை பார்த்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுவும் குறிப்பா கிழக்கு திசைய பார்த்து வைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்குலாம் கொஸ்டின் வரும். எங்களோட வீடு இருக்கிற திசை ஒண்ணு, பூஜை அறையே வந்து அந்த திசையில இல்லன்னா நாங்க என்ன பண்றது? அப்படிங்கிற மாதிரி. அதனால அப்படி இருக்கிறவங்க வடக்கு திசைய பயன்படுத்திக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கிழக்கு திசையிலே வச்சு செய்யுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. வரலட்சுமி பூஜை அப்படிங்கிறது நமக்கு வந்து வாழ்க்கைக்கு தேவையான நம் வேண்டுகிற அத்தனை செல்வங்களையும், லக்ஷ்மி கடாட்சங்களையும் நமக்கு தர்ற ஒரு நாளா இருக்கு. இந்த நாள்ல நம்ம இப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது என்னென்ன மாதிரியான நற்பலன்கள் நமக்கு கிடைக்கும்? இந்த விரத முறையை பொறுத்தவரைக்கும் இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, யார் ஒருத்தர் இந்த விரத முறையை செஞ்சாலும் சரி, இல்ல சொல்லிக் குடுத்தாலும் சரி, அவங்களுக்கு அது கூடுதல் பலன குடுக்கும். ஏன்னா வந்து அந்த அம்மன் சொன்ன வரத்த இப்ப நான் இங்க எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு அதற்கான பலன் இன்னும் கூடுதலா கிடைக்குது அப்படிங்கிறதே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சிய குடுக்குது. வருடம் வரலட்சுமி விரதம் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற முறையில சொல்றேன். முதல்ல வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மன நிம்மதியை கொடுக்கும் இந்த விரதம். இதையெல்லாம் தாண்டி உங்களோட குடும்பத்துல அமைதி வேணும், இந்த வாழ்க்கையில வளம் வேணும், நான் எடுத்த செயல்ல எனக்கு வெற்றி கிடைக்கணும். இதெல்லாம் கிடைச்சாலே இந்த செல்வம், சகல ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது மனிதனோட வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சிரும். அதனால அந்த தேவியே
கூறியிருக்கிற விரதம் அப்படிங்கிறதுனால உங்களால் எவ்வளோ எளிமை, நான் இந்த வருஷம் கலசம் வச்சு பண்ணணும்னு நினச்சேன், என்னோட சூழ்நிலை முடியல, படம் வச்சு தான் வணங்க முடியுது அப்படின்னா கட்டாயமாக எதை பற்றியும் யோசிக்காமல் மனதார வச்சு செய்யுங்க. ஏன்னா வந்து முதலாக நான் செய்ய ஆரம்பிக்கும் போது சின்னதாக ஒரு கலசம் வச்சு, இன்னைக்கு நான் செய்கிற அளவு கூட இல்லை, சின்னதாக ஒரு கலசம் வச்சு அதன் மேலே தேங்காய் வச்சு, அந்த தேங்காவில் மஞ்சள் குங்குமம் வச்சு, அதில் வந்து நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னு நினச்சி எனக்கு என்ன அன்னைக்கு செய்ய தோணுச்சோ அப்படி வச்சு தான் செஞ்சேன். அதையே வந்து அவங்க ஏற்றுக்கிட்டு என்னை வருடம் செய்ய வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது உங்களையெல்லாம் இன்னும் ஒரு பெரிய நிலைக்கு அந்த அம்மனோட அருள் கொண்டு போகும் அப்படிங்கிறத வந்து நான் இந்த நேரத்தில் ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறேன். அதனால உங்களோட வாழ்க்கையில் சுருக்கமாக சொல்லணும்னா சகல சௌபாகியம் சகல ஐஸ்வர்யம் கிடைக்கணும் அப்படின்னா கட்டாயம் இந்த விரதத்தை மேற்கொண்டு அந்த வரலட்சுமி தேவியோட அருளை நீங்களும் வாங்கிக்கோங்க. வரலட்சுமி விரதத்தினுடைய வரலாறு துவங்கி அதனுடைய சிறப்புகள், வழிபடுவதனால நமக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும், எப்படி வீட்டில் வச்சு பூஜை செய்யணும், புனர்பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான முழு தகவல்களையும் இன்னைக்கு எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்திருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு சொல்லி கொடுத்த பலன்களோடு சேர்த்து இதை பார்த்து செய்கிறவங்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் அவங்க கேட்கிற அந்த அம்பாளை நோக்கி கேட்குற எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உங்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் வேண்டிக்கிறோம். உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் ரொம்ப நன்றி மேம். அதே மாதிரி இந்த வருஷம் விரதம் இருந்துட்டு இந்த ஐபிசியில் உங்களோட எல்லாரும் பகிர்ந்துக்கணும். இந்த விரதம் இருந்ததுனால எங்களுக்கு இப்படி ஒரு மற்ற எல்லாவற்றையும் தாண்டி ஒரு மன நிறைவு, இந்த விரதம் நாங்கள் மனப்பூர்வமாக இருந்தோம் அப்படின்னு எல்லாருமே இங்கே பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நானும் அந்த வரலட்சுமி தேவியை இந்த நேரத்தில் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி. எடுத்து வந்தோம் உனக்கு தானமா, நீங்க சமய விரதமா, முக்கணி சக்கர பொங்கல் வச்சோம் உனக்கு தானமா. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. அண்ணனின் சீர் பெண்களின் திருமண நன்னாளில் 8 கிராம் தங்க நாணயம் மற்றும் ஒரு பட்டு புடவை வழங்கிட ரூபாய் 812 கோடி ஒதுக்கீடு.